தெய்வ சக்திகள் வளர ஆத்மீகம் வளர வேண்டும். நமக்குள்ள தெய்வ சக்தியை வளர்த்தணும்னா என்ன பண்ணோம்? ஆத்மீகம் வளரணும் இல்லையா? ஆத்மீகம் வளர்ந்தாலும் தெய்வீக சக்திகளை நாம் வளர்க்கப்பட முடியும். ஆத்மீகம் வளர தெய்வ நம்பிக்கை வளர வேண்டும் இல்லையா? ஆத்மீகம் வளர்ந்தோம்னா நமக்கு தெய்வத்தின் மேல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இல்லாம ஆத்மீகம் வளர்ந்தா இல்ல. ஆத்மீகம் என்பதே தெய்வ நம்பிக்கை தான். அப்போ தெய்வ நம்பிக்கை வளர வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, அந்த மாயை தெய்வ நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகளாக மாற்றிவிடுமா. இது சித்தர்கள் சொன்னதுதான். அதாவது இந்த தெய்வ நம்பிக்கை இருந்தால் அவனை அசைக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி பத்மபாதன் மாதிரி அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணுது இந்த மாயை? இந்த தெய்வ ஆத்மீக நிலைகளை மூட நம்பிக்கைகளாக மாற்றி விடுகிறது. தெய்வ நம்பிக்கை மூட நம்பிக்கைகளாக மாறுகிறது. மூட நம்பிக்கைகள் எந்த பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இப்போ மூட நம்பிக்கையை பாருங்க, எவ்வளவு மூட நம்பிக்கைகள் வளர்ந்துருக்கு. ஒண்ணு இல்ல, திருப்பதி எடுத்துருவாங்க, நிறைய பக்தர்கள் வராங்க. அங்க உண்மையான பக்தருக்கு இடம் இருக்க, உண்மையான பக்தரை பத்தி அவங்க கவலைப்படுத்தாரு. எத்தனை ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன்? 250 ரூபாய் டிக்கெட்டா? தர்ம தரிசனம் ஒண்ணு இருக்கு. அங்க பக்தரா இருந்தாலும் பக்தர் இல்லாட்டாலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்காம மற்றவர்கள் அயோக்கிய, எந்த அயோக்கியம் வந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லவங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி, நான் நம்புறேன். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்தாலும் கூட அவங்களுக்கு பூர்ண கும்பத்தோட வரவேற்பு போறாங்க இல்லையா? உண்மையான பக்தன் வந்தா தர்ம தரிசனத்தில் நிற்க வேண்டியிருக்கு இல்ல? அதே மாதிரி பல மூட நம்பிக்கைகள். தெய்வத்தின் பெயரை சொன்னாலேயே யாரும் கேள்வி கேட்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அப்படின்னா நீ எந்த கேள்வி கேட்க? எந்த குருவும் போய் கேளு. ஏன் ஐயா இது எதற்காக செய்யணும், குருவே இது எதற்காக அப்படின்னு பேசாத. முன்னோர்கள் சொல்லணும், நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. சித்தி மார்க்கத்துல ஒண்ணுதான், எந்த சொன்னாலும் அதுக்கு விளக்கம் சொல்லணும். சித்தி மார்க்கத்துல எந்த குரு மெய்குருவாக இருந்தாலும் நீ எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏன் என்று சொல்லணும். ஏன், எதற்கு, எப்படி, எப்போது விளக்கமா சொன்னாதான் அவர் குருவாக இருக்க முடியும். மற்றதெல்லாம் தேவையே இல்லை. பெரியவர்கள் சொன்னது ஒரேடியா தள்ளி விட்டு யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு உண்மை. பெரியவங்க சொன்னது சரி. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மை விட நம்முடைய முன்னோர்கள் தாத்தான நம்மை விட அறிவாளிகள், அவருடைய தாத்தா அதை விட அறிவாளிகள், அவருக்கு தாத்தா எல்லாம் பரிசத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னோர்கள் அதை தாத்தா இன்னும் அதை விட அறிவாளிகள். அப்போ ஒருத்தர் போக போக அறிவாளிகள் நமக்கு அறிவு கட்டிக்கிட்டே வருது அப்படின்னு தானே நினைக்கிறோம். ஆனா உண்மையை பாருங்க, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்கிறாங்க. நம்முடைய மூதாதையர் குரங்குகள். அப்போ எதை நம்புவது? நம்முடைய மூதாதையர்கள் குரங்கு, அதன் நானும் மரத்துமலே இல்ல. அதெல்லாம் தப்பு. நம்முடைய மூதாதையர்கள் அறிவில்லாதவர்களும் இருந்தார்கள், அறிவில்லாதவர்களும் இருந்தார்கள். நாகரிகம் உடையவர்களும் இருந்தார்கள், நாகரிகம் இல்லாதவர்களும் இருந்தார்கள். மூட நம்பிக்கைகளை நம்புபவர்கள் இருந்தார்கள், உண்மையான தெய்வீக சாதனைகளை செய்தவர்களும் இருந்தார்கள். அது நம்ம கண்டறிய முடிவதில்லை. அதனால மூதாதையர் சொன்னார் என்பதற்காக நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது மூட நம்பிக்கை. ஏன், எதற்கு, எப்படி என்று நமக்கு பக்தர்கள் நமக்குன்னு ஒரு அறிவை இறைவன் கொடுத்திருக்காரு இல்லையா? பெரிய வரப்பிரசாதத்தையும் கொடுத்திருக்காரு. இப்போ பௌத்தரி வாழ விஞ்ஞானத்துல என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க டிவி இது என்னென்னவோ ஒவ்வொரு நாளைக்கு புதுசா வருது. இவ்வளவு பக்தரை வச்சு கண்டுபிடிக்கிறோமே, ஆத்மீகத்திலேயே நம்ம இதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆத்மீகம் மட்டும் அப்படியே நினைக்கிறோம். அதுலயும் வளர்ந்து இல்லையா? ஆத்மீகத்துல நீ புதுசா கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டுபிடிக்கலாம் போட்டோம். இருப்பதையாவது இருப்பதுமா உணரணும் இல்லையா? அதே செய்யறது சரி. அசுர சக்திகள்
வன்முறைகள் வளர்ந்தால் அசுர சக்திகள் அதிகரிக்கும். அசுர சக்திகள் அதிகரித்தால் தெய்வ சக்திகள் குறையும். தெய்வ சக்திகள் அழிந்தால் உலகம் ஒழி. இந்த உலகத்தை காப்பாற்றுற தெய்வ சக்தி தானேயா? அந்த தெய்வீக சக்தி எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டா நம்ம எங்க உலகம்? உலகமும் அழியும். அதான் தெய்வ சக்திகள் வளர ஆத்மீகம் வளர வேண்டும். ஆத்மீகம் வளர தெய்வ நம்பிக்கை வளர வேண்டும். மாயை தெய்வ நம்பிக்கையை மூட நம்பிக்கைகளாக்கி, எவ்வளவு மூட நம்பிக்கைகள். அந்த கதைகள்லாம் சொல்றாங்க, அழகா சொல்லுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், மற்ற புராண கதைகள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. கதைகள் அவங்க சொல்ல குட்டி கதைகளா சேர்த்து சொல்லுவாங்க. கேட்கிறவங்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த கதைகளில் என்ன தத்துவங்கள் சொல்லப்படுகிறது என்பதை யாரும் சொல்றது கிடையாது. அந்த கதையை புனிதப்படுத்துவார்கள். அந்த புனிதப்படுத்துறத யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப புதுசா ஒருத்தர் வர்றாரு, வெளிநாட்டுல இருந்து வர்றாரு வச்சுக்கோம். இந்த மதத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது. ராமாயணத்தை கேட்க போறாரு. முதல்ல ராமன் ஏக பத்தினி விரதன், அவருக்கு நல்ல ஒரேயோடு மனைவியோடு வாழ்க்கக்கூடிய ஒரு நல்ல மகாபுருஷன். மகாபாரதம் கேட்க போறாரு. திரௌபதியே 5 பத்தினிகளாம். இல்லையா? என்னடா இது கிருஷ்ணமத்தை ஏக பத்தினி வளர்த்துனாங்க. 5 பத்தினா எப்படின்னு அவனால ஏற்க முடியுது. அங்க இருக்கிறவங்க அவங்க நாட்டுல இருந்தாங்க, அதை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ புராணத்துல இந்த கதைகளுக்கு அவ்வளவு புரிதம் கொடுக்கூடாது. கதைகளுக்கு புரிதமே நடக்காது. தத்துவங்களை உணர வேண்டும். அந்த தத்துவங்களை ஒத்துக்குவாங்க. தன் கதையை மட்டும் சொல்ல, அந்த கதை அது தனியா சொல்லுவோம், இந்த கதைக்கு தனியா சொல்லுவோம், இதை கம்பேர் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணவே கூடாது. பகுத்தறிவு என்றால் என்ன? ரெண்டு ஒன்று ஒப்பிட்டு பாருங்க. அது என்ன, இது என்ன, இதையே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதுலயும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது அதான் பகுத்தறிவு. அதில் பகுத்தறிவு வேலை கொடுக்காதேன்றாங்க. அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். அது சொன்னா இந்த நாத்திகன்னு சொல்லி விடுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாம் இப்போதைய மூட நம்பிக்கைகள் தான். ஆத்மீகம் என்பதே இன்றைக்கு முழுமையான மூட நம்பிக்கைகள். அந்த இறைவன் பெயரை சொன்னாலேயே உங்களுக்கு சொர்க்கம் விட்டுள்ளார் ஒருத்தர். இந்த கதை சொல்ற ஒருத்தர் திரும்ப ராமராமா என்று சொல்லி இந்த ராமநாமத்தை சொன்னாலே உங்களுக்கு சொர்க்கம். டிக்கெட் கொடுத்துருவாங்க. இல்ல நீ சைவமாக இருந்தால் பஞ்சாட்சர மந்திரத்தை உரைத்தாலேயே அங்கிருந்த புஷ்பக விமானத்தை அனுப்பி உன்னை ஏற்றுக்கொள் செய்வாரா. இப்படி எல்லாம் சொல்றாங்க. என்ன அவ்வளவு சுலபமான வேலையாது? வேற ஒரு 2 வார்த்தை அத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போனாங்க. சொர்க்கத்துல இடம் இருக்காதா? சொர்க்கம் ஃபுல்லாயிடும் இல்லையா? அவ்வளவு சுலபமானது என்ன சார் சொர்க்கத்தை அடைவது இல்லை. சொர்க்கம் என்பது என்ன? இறைவனை சேருவது தான். அந்த இறைவனை சேர்வது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதுக்காக பாடுபடணும். சும்மா ஒரு எம்எல்ஏ பதவிக்கு என்ன பாடுபட வேண்டியது? வீடு வீடா போய் பெரியவங்க காலில் போட்டு இல்லையா வணங்கி வீடு வீடா ஓட்டு கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ வர ஒரு இதுக்கு எவ்வளவு கஷ்டம் இந்த பதவிக்கு. அது எந்த மாதிரி பதவி? அது அந்த பதவிக்கு இவ்வளவு சுலபமா வாங்கலாம் நினைக்கலாமா? நினைக்க கூடாது.